வணக்கம். தையல் மிஷின் கற்றுக்கிட்டு 1 வருஷம் ஆச்சு. வாங்குறதுக்கு வசதி இல்லை. உங்களால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்க. அக்கா, நீங்க தான் இந்த வீடியோ அனுப்பிச்சது, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்களா? நீங்க தானே அது? ஆமாங்க. அது பார்த்தங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால உங்களை நேர்ல வாங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கேட்டலாம்னு வர உங்களை வீட்டுக்கே வர சொன்னேன். உங்க பேர் என்னக்கா? அம்சவல்லி. உங்க வீட்டுக்கார் பேரு? சரவணன். என்ன வேலை பார்க்குறாரு? ட்ரம் செட் வேலை பார்க்குறேன். ட்ரம் செட் வேலை. சரிக்கா, என்னக்கா பிரச்சனை, என்ன வேணும் உங்களுக்கு? எங்க வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னால முடியல, மழை பெஞ்சா இருக்க முடியல. இடம் ரொம்ப கஷ்டம். வீட்டுக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எங்களுக்கு கரண்ட் எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு நாள் வேலை இருக்கு, ஒரு நாள் வேலை இருக்காது. எங்களால அதை நான் சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறேன். வீட்டுக்காருக்கு பணம் காசுலாம் எனக்கு எதுவும் வேணாம், சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட்னா என்னக்கா தெரியும்? உங்களுக்கு ஏதாவது தொழில் தெரியும்னா சொல்லுங்க, நான் ஏதாவது என்னால் முடிஞ்ச தொழில். நீங்க வீட்டுக்கார சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரைட்ல? உங்க வீட்டுக்கு கஷ்டப்பட பார்க்க முடியலங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதனால தான் அந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களை வர சொன்னேன் நேரில். நீங்க பேசி அனுப்பிச்சிருந்தீங்க, அழுது அனுப்பிச்சிருந்ததை என்னால் பார்க்க முடியல. அதனால உங்களை என்ன விதத்துல சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. தையல் மிஷின் தைக்க தெரியும். தையல் மிஷின் இருக்கா? மிஷின் இல்ல, வாங்குறது எங்க கிட்ட பணம் இல்ல, காசு இல்ல. சம்பாதிக்கிறது ஒரு நாள் போவாரு, ஒரு நாள் போக மாட்டாரு. அதை வச்சுதான் சமாளிக்கணும். உங்களுக்கு தையல் மிஷின், இப்போ உங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா உங்களால தச்சிட முடியுமா? அதை தைக்கலாம் தெரியுமா? தைக்க தெரியும். எல்லாமே தைக்க தெரியுமா? எல்லாமே தைக்க தெரியும். அதை வச்சுட்டு நான் கிளாஸ்க்கு போயிருக்கீங்களா? கிளாஸ்க்கு போயிருக்கேன். அதை வச்சு நீங்க பொழைச்சிருவீங்களா? பொழைச்சுக்கோங்க. வீட்டுக்காரர் நல்லபடியா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களை வச்சுக்கோங்க. நீங்க உங்க வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்களா? அது உண்மையுமே பெரிய விஷயம். நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா செய்யணும். சரி, நீங்க சாப்பிடுங்க முதல்ல. அதுக்குள்ள உங்களுக்கு மிஷினுக்கு என்ன ஏற்பாடு பண்றதுன்னு பண்ணிட்டு நான் சொல்றேன். எனக்கு செகண்ட்ல என்ன வாங்கித்தாங்க சார், அதை வச்சு பொழைச்சிக்கிறேன். வாங்கிக்கிறேன் நான் புதுசு. என்ன நீங்களே அதை வச்சு உழைச்சி வாங்கிக்கிறீங்க. கஷ்டப்படுங்கன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். முதல்ல நீங்களும் அவங்க பையனை பசியோட வந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டயத்துல நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி தரேன். சரி, ஆனா அதை வச்சு பொழைச்சிருவீங்களா? உங்களுக்கு எல்லாமே அடிக்க தெரியுமா? தைக்க தெரியுமா? எல்லாமே செய்ய தெரியுமா? சரி. அந்த ஊர்ல நீங்க சொல்ற ஊர்ல கரண்டே இல்லைங்கிறீங்க. இப்போ கரண்ட் மிஷின் வாங்கினா தைக்க முடியாது, சாதா தையல் மிஷின் வாங்கலாம். சரி, இப்போ அந்த ஊர்ல தைக்கிறதுக்குலாம் அவர் உங்கள்ட்ட கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே தைக்க தெரியும். முறைய கிளாஸ் போயிருக்கீங்க? சரி, ரைட்டு. நான் என்னால முடிஞ்ச உதவி நான் பண்றேன். நீங்க சாப்பிடுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம் ரொம்ப. இதை வச்சு இந்த வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது, வர சொன்னேன். என் வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்க. பரவாயில்ல, இதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வருவீங்கன்னா அதுக்கு தான் அந்த உதவி பண்ணியிருக்கு. சரியா, இதை வச்சு நீங்கள் எப்படியா முன்னுக்கு வாங்க. வாழ்க்கையில இனிமேல் படுற கஷ்டம் பட வேணாம். கேட்ட உடனே இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப பரவாயில்லக்கா. நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே ஊக்குவிக்கணுங்கிறதா என்னோட எண்ணம். ஒருத்தர் உழைக்கன்னு நினைக்கிறானா அவன் கண்டிப்பா உடனே அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யணும். இந்த விதத்தில் நீங்க உழைக்கன்னு நினைச்சீங்க, உங்க வீட்டுக்காரோட கஷ்டத்துக்கு நீங்க கேட்டீங்க, வீட்டு கஷ்டத்துக்காக கேட்டீங்க, அதுக்காக செஞ்சிருக்கு. இதை வச்சு முன்னுக்கு வர வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. சரியா? இதுல எவ்வளவு தூரம் உழைக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். சரியா? நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கோங்க, நீங்களும் பாத்துக்கோங்க. அது இல்லாம உங்களுக்கு இப்போ உங்க வீட்டுக்கு தேவையான சப்போர்ட் நான் 1 மாசம் நான் பண்ணி கொடுத்துறேன். இது உடனே உங்களால எதுவும் செஞ்சிட முடியாது. நீங்க அந்த வீடியோல பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அனுப்பிச்சிருந்தீங்க. நான் 1 மாசத்துக்கு தேவையான மல்லிகை ஜாமான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன். அதை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி, இந்த துணியெல்லாம் வாங்கி, அவர் சம்பளம் வாங்குற காசு அப்படியே சேவிங்ஸ் பண்ணி வைங்க. சேவிங்ஸ் பண்ணி துணியெல்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் அதை எப்படி மேற்கொண்டு என்னென்ன தேவையோ, இந்த கத்திரிக்கோள் எல்லாமே இதுல இருக்கு. மேற்கொண்டு என்ன தேவையோ நீங்க அதை வச்சு அப்படியே மூலதனமா வச்சு அதுல இருந்து முன்னுக்கு வந்துக்கோங்க. உங்க குடும்பத்தை ஒரு 2 மாசத்துக்கு என்ன மளிகை ஜாமான் அதுக்குள்ள எல்லாமே நான் கொடுத்துறேன். அக்கா, இதுல இது பாருங்க, அரிசி இருக்கு. இது நீங்க பஸ்ல நான் உங்களுக்கு ஆட்டோல ஏற்றி விட்டு பஸ்ல ஏற்றி விட்டுறேன். இதுல அரிசி இருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு இது எல்லா மளிகை ஜாமானுமே இருக்கு. அரிசி, மிளகாத்தூள், ரவா, பருப்பு எல்லாமே இதுல இருக்கு. சரியா? இதை வச்சு நீங்க நல்லபடியா முன்னுக்கு வரணும். அதுக்குதான் உங்களுக்கு உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்க இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு அப்பா அம்மா இல்ல, அக்கா மாமா தான் எல்லாமே. கல்யாணம் பண்ணது எல்லாமே அவங்க. அம்மா பார்க்கணும் ஆசையா இருக்கு, ஆனா பார்க்கதான் என்னால முடியல, என்னால பேச முடியல. அம்மா பார்க்கல இல்ல, அம்மா பார்க்கணும் ஆசையா இருக்குல்ல, உங்க புள்ள ரூபத்துல நீங்க பாப்பீங்க. சரியா? உங்க புள்ளதான் உங்களுக்கு அம்மான்னு நினைச்சுக்கணும். சரியா? கண்ணீர் விடக்கூடாது. சந்தோஷமா நீங்க உங்க சந்தோஷம், இது நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மாவும் நானும் உங்களுக்கு எல்லாருமே இந்த உதவி பண்றது.
நீங்க நல்லபடியா இருக்கணும், குடும்பத்துல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, சாதிக்கணும்னு நினைக்கிறனால இந்த உதவி உங்களுக்கு உடனே. சரியா? இதை வச்சு நீங்க முன்னுக்கு வரணும், கண் கலங்க கூடாது, இதை வச்சு ஜெயிச்சு காமிக்கணும். கண்டிப்பா உங்களை பார்த்து இன்னும் 4 பேர் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஒரு பழங்குடி இனத்திலயும் ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் உழைக்குது, இவ்வளவு தூரம் முன்னுக்கு வரணும்னு நினைக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். சரியா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றேன். நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு உங்களை பார்த்து உங்க ஊர்ல இருக்கவங்க சரி நம்மளும் இந்த அக்கா மாதிரி தையல் மிஷின் கத்துக்குவோம், கத்துக்கிட்டா நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க வாங்கி தருவாங்கிற என்ன வரும்ல, அதை வச்சு 4 பேர் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்கல்ல, அப்படிதான் முன்னுக்கு வர முடியும். அவங்க நம்மளை தூக்கி விட்டுவாங்க, இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம வீட்டுக்கார போய் உழைச்சு அப்படிலாம் முடியவே முடியாது. நம்மளால என்ன முடியும்னு யோசிக்கணும். நம்ம உழைக்கணும், நம்மளால எதாவது நம்ம முன்னுக்கு வர முடியும். நீங்க நினைச்ச மாதிரி இன்னொரு 4 பேர் நினைக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ கூட நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ பணம் காசுக்கோ எதுக்குமே கிடையாது. உங்களை பார்த்து இன்னொரு 4 பேர் நான் இந்த மாதிரி உதவி பண்றவங்க இருக்காங்க, கேட்டா நமக்கு உதவி பண்ணுவாங்க, நம்மளும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்க எல்லாருக்கும். அதுக்கு தான். சரியா? ஆனால் நீங்க தைரியமா இருங்க, சப்போர்ட்டா நான் இருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்னன்னாலும் எப்பனாலும் கேளுங்க, எனக்கு தேவை அது ஒண்ணு மட்டும் தான். எனக்கு தெரிஞ்ச அக்கா இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லவும் தான் இந்த மாதிரி சிஸ்டர் அவங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க, தையல் மிஷின் என்கிட்ட நான் ஊருக்கு போறேன், என்கிட்ட சும்மா தான் பிரதர் புதுசாக வாங்கி அப்படியே இருக்கு, யாருக்கா கஷ்டப்படாம கொடுக்கணும் என்கிட்ட பழங்காலமா என்கிட்ட ஒரு 2-3 மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க. சிஸ்டர் யாரா நான் இது மாதிரி தெரிஞ்சா நான் சொல்றேன்னு கரெக்டா நீங்க கேட்கவும் எனக்கு அது இதாயிடுச்சு. அதனால உடனே அவங்கள்ட்ட இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் உங்களுக்கு. ஆனா இதை வச்சு நீங்க நல்லபடியா இதாகிக்கோங்க, இன்னும் வந்துக்கோங்க. சரியாக்கா? புடவை இதுல இருக்கு, வச்சுக்கோங்க. புடவை இருக்கு, இன்னும் உங்க வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் இதுல இருக்கு. சரியா? இதுல இருக்கு, இதை வச்சுக்கோங்க. இது இல்லாம இதுல பணம் கையில இருக்கு. இந்த பணம் எதுக்குன்னா எடுத்தோன்னே உங்களால இதை ஜெயிச்சிட முடியாது, ஒரு மூலதனமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ நீங்க பஸ்ஸுக்கு எல்லாமே எடுத்துட்டு போகணும், அதுக்கு வச்சுக்கோங்க. பணத்தை வச்சு என்ன துணி வேணுமோ, என்னென்னலாம் வாங்கி உங்களுக்கு தைக்க தெரியுமோ அது எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க.